பாழும் கிணற்றில் வாயை முதற்கொண்டு கை கால்களை கட்டி பெண்ணின் சடலம் தூக்கி வீசப்பட்டது எப்படி? 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணிற்கு நேர்ந்த கொடூரமான சம்பவம். தூக்கி வீசியது எப்படி? தூக்கி வீசப்பட்ட நபர்கள் யார்? குழம்பி போன போலீசார், நடக்கும் தீவிர விசாரணை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கிற கண்டமனூர் பகுதியில இருந்து மரிக்குண்டு பகுதிக்கு போற வழியில மரிக்குண்டு முத்துரங்கபுரம் இடையிலான சாலையில பயன்பாடே இல்லாத புதர் மண்டி காணப்படுற விவசாய கிணத்துக்குள்ள பெண்ணோட உடல் கிடக்கிறதா கண்டமனூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சம்பவ இடத்திற்கு போய் கண்டமனூர் காவல்துறையினர் ஆண்டிப்பட்டி தீயணைப்பு துறையினர் உதவியோட உடலை மீட்டு பார்க்கும்போது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெண் வாய் மற்றும் உடல் பகுதிகளில் கயிற்றால கட்டப்பட்டு கிணத்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமா பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இறந்த பெண்ணோட உடலை அனுப்பி வச்சதாகவும் கண்டமனூர் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணை வாய் மற்றும் உடல் பகுதியில கயிறை கட்டி கிணத்துல தூக்கி வீசின மர்ம நபர்கள் பத்தி விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து சம்பவ இடத்தை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேர்ல பார்வையிட்டு விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. உடலை கயிற்றுல கட்டி கிணற்றுல வீசப்பட்ட நிலையில இறந்த பெண்ணின் உடலை மீட்கப்பட்டிருக்கிற சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரைக்குடி அருகே நீட் தேர்வில் மருத்துவம் படிக்க தேர்வான மாணவனுக்கு பெஸ்ட் மம்மி சார்பாக ஊக்கத்தொகை வழங்கி கேக் வெட்டி சிறப்பித்தனர். பெஸ்ட் மம்மிக்கு உகந்ததா நீங்க தான். வரும் தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத பணம் வச்சிருக்கிறவங்களோட அழகே அந்த பணத்தை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுலதான் இருக்கு. அதுவும் குறிப்பா படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கிற உதவி அவங்களுடைய தலைமுறையே தலை தூக்க வைக்கும். அப்படிதான் இந்த வீடியோவும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு பேக்கரியை சேர்ந்தவங்க நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று டாக்டர் ஆக போற ஒரு மாணவனுக்காக ஊக்கத்தொகை வழங்கியிருக்காங்க. சோ அந்த மாணவனையும் அவங்க அம்மாவையும் பேக்கரிக்கே கூப்பிட்டு ராஜ மரியாதையோட நல்லபடியா உபசரிச்சு காஃபி கொடுத்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஊக்கத்தொகையை கொடுத்திருக்காங்க.